பல பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம், இன்வெர்ட்டர் நம்ம பயன்படுத்துறதுனால ஈபி பில் அதிகமா வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். எதனாலன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த இன்வெர்ட்டர்ல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி நமக்கு சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சார்ஜிங் இண்டிகேஷன் இன்வெர்ட்டர்ல காமிச்சிட்டு இருக்கு. சார்ஜிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.16 ஆம்ப்ஸ் வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்வெர்ட்டரோடைய மெயின்ஸ ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் நமக்கு பேக்கப்ல ரன் ஆகணும். பட் ரன் ஆகல. இன்வெர்ட்டர்ல நமக்கு லோ பேட்டரி இண்டிகேஷன் மட்டும் காமிச்சிட்டு இருக்கு. பேட்டரி நமக்கு வீக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி வந்து நல்லா தான் இருக்கு. பட் பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் நமக்கு ஃபுல்லா வந்து கொரோட் ஆகி, அதில வயர்ல நமக்கு எந்த விதமான கண்டக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டர் ஆனது 24 ஹவர்ஸ் நமக்கு பேட்டரிய சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். பட் மினிமம் கரண்ட் தான் எடுக்கும். பட் 24 ஹவர்ஸும் நமக்கு சார்ஜிங்ல இருந்துட்டே இருக்கும். என்னப்பா இன்வெர்ட்டர் தான் வொர்க் ஆகல. அப்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட போறாங்க. ப்ராப்ளத்த உடனே சால்வ் பண்ணிற போறாங்க. அப்ப எதனால பில் அதிகமா வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஏரியாவுல பவர் ஷட் டவுன் அப்படின்றது ரொம்ப ரேரா தான் நம்மளுக்கு பவர் ஷட் டவுன்றது வரும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு கண்டிப்பா தெரியாது. முக்கியமா இந்த மாதிரி பேட்டரிய பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான சார்ஜிங் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அந்த பேட்டரி சீக்கிரமா வந்து வீக் ஆகுங்க.